نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد الحمد لله. கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கிற அழகான உதாரணம் எது பற்றி அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவுடைய வாழ்க்கையையும் மறுமையுடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு நமக்கு சொல்லி காட்டிய ஒரு அழகான உதாரணத்தை நம்ம பார்க்க போறோம். பொதுவாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத்துல சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்றான்? ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸா என்று சொல்லி காட்டுகின்றான். இந்த துனியாவுடைய வாழ்க்கையில அல்லாஹு தஆலா நமக்கு சில விஷயங்களை பார்த்தால் ஆசை வர்ற மாதிரி அழகுபடுத்தி வச்சிருக்கிறான். உண்மையா இல்லையா? இப்ப நீங்க இருக்கிறீங்க இல்லையா, உங்க வயசுல இருக்கிற இந்த வாலிபர்களுக்கு எதன் மேல ஆசை இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இப்ப உங்க வயசுல இந்த வாலிபர் வயசுல எந்தெந்த பொருட்கள் மீதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கும்? பொருள் மட்டும் சொல்லுங்க. அப்படி மைக்கா, பைக்கு, போனு, வேற கார், இந்த மாதிரி பொருட்கள் மீது உங்களுக்கு ஆசை இருக்கு இல்லையா? அல்லாஹ் வரிசைப்படுத்தும் போது சொல்லி காட்டுறான் பாருங்க. பொதுவா அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸா. அல்லாஹ் முதல்ல பெண்களை தான் சொல்லி காட்டுறான். இந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் அழகா காட்டக்கூடிய ஒரு உலகமாக இந்த உலகத்தை வச்சிருக்கிறான். நமக்கு எதை பார்த்தாலும் ஆசை வரும். இப்போ உங்க எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்கு இல்லையா? ஃபோன் இருக்கா? நான் இங்க கேட்கல, இல்ல நான் அபுரார். எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்கா வீட்டுல? அபுராரை பார்க்காதீங்க, அவர் நல்ல பிள்ளை, அவர் பேசுனா குரல் கூட வெளியே கேட்காது. நான் பொதுவா கேட்கிறேன், வீடுகள் எல்லாரும் மொபைல் வச்சிருக்கீங்களா? என்கிட்ட யூஸ் பண்ற மாதிரி மொபைலே இல்லை. யார் கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்குனா வாங்கி தரதெல்லாம் கிடையாது. யூஸ் பண்ற மாதிரி என்கிட்ட மொபைலே இல்லை அப்படின்னு எங்க வீட்லயும் இல்லை, என்கிட்ட இல்லை, அப்படி யாரும் இருக்கீங்களா? எல்லார்ட்டுமே ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு மொபைல் ஃபோன் இருக்கா இல்லையா? அப்ப நம்மள்ட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலும், இப்ப நான் சொல்றேன் பாருங்க, யார்கிட்ட எல்லாம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நான் வாங்கி தரேன்னு சொன்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, இன்னலி குல்லி இப்படி ஆதமுடைய மகனுக்கு லவ்கானல் இப்படி ஆதம வாதியானி மிம்மாலின். ஆதமுடைய மகனுக்கு தங்கம் அல்லது செல்வத்திலான 2 ஓடைகள் ஓடினாலும் என்ன செய்வான் அவன்? லபுத்தகா வாதியன் சாலிசா, இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பானாமா. கரெக்டா? வலா எம்லஹு ஜௌஃப இப்னி ஆதம இல்லத்துரா. ஆதமுடைய மகனுடைய ஆசைய எதுவுமே ஃபில் பண்ண முடியாது மண்ணை தவிரன்னு சொன்னாங்க. மண்ணுனா புரியுதா? எதை சொல்ல வந்தாங்க ரசூலுல்லாஹ்? கபூர்ல வைக்கிற வரைக்கும் அவனுக்கு ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி, அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். உங்களை எது கையில கிடைச்சாலும் இன்னும் அதிகமா என்கிற தகாசுர் இருக்குது, உங்களை அதை நாசமாக்கி விடும். ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். நீங்க கபருக்கு போற வரைக்கும் உங்களை அந்த ஆசை என்ன செய்யாது? விடவே விடாது. 50 வயசு கிழவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். வாலிபனுக்கு மட்டுமல்ல ஆசை, 50, 80 எந்த வயசுக்கு போனாலும் இந்த ஆசை என்ன பண்ணாதுன்னா, அந்த துனியாவுல யாரையுமே விட்டு வச்சதாக சரித்திரமே கிடையாது. இப்ப அந்த அளவிற்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கை நம்மளை அழகை காட்டி, ஒரு சீனத்தை காட்டி, எப்படியாவது நாம் இந்த துனியாவிலே மயங்கி விட மாட்டோமா என்று எல்லாமே நம்மளை சுத்தி வளைக்கக்கூடிய ஒரு வலையாக அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். நம்ம கூட பாக்குறோம் இல்லையா? குர்ஆன் ஒரு ஆயத்துல சொல்றான் இல்லையா, காஃப்ல வரும் இல்லையா, நபுலுவகும் ஐயுகும் அஹ்சனு அமலா. இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நம்ம ஏன் அழகா படைச்சி வச்சிருக்கிறோம்னு சொன்னா, உங்கள யாரு இந்த அழகுல மயங்காம தன்னுடைய வாழ்க்கையை அழகாக அமைத்து கொள்கிறார், அமலால் சிறந்தவர்கள் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக இந்த துனியாவை அல்லாஹ் படைச்சி, அதுல பல்வேறு நமக்கு தேவையான பொருட்களை அழகா வச்சு நம்முடைய ஆசை அந்த பக்கம் போதா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சிருக்கிறான். இப்ப இந்த துனியாவுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் தான் உதாரணத்துல சொன்னாங்க, மத்துன்யா ஃபில் ஆஹிரா.
மத்துன்யா ஃபில் ஆஹிரா, இந்த துன்யாவை ஆகிரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இல்லா மிஸ்லுமா யஜ்அல் உஸ்புஹு ஃபில் யம்மி ஃபல்யல்லுர் பிமா யர்ஜின்னு சொன்னாங்க. நீங்க உங்கள ஒருத்தர் உங்களுடைய அந்த விரலை கடல்ல விட்டுட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில எவ்வளவு தண்ணி இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? ஒரு சொட்டு இருக்குமா? அந்த ஒரு சொட்டு தான் இந்த துனியாவுடைய இன்பம், ஆசா பாசைகள் எல்லாம். அந்த கடல் இருக்கிறது, அந்த கடல் தான் மறுமையுடைய வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கைன்னு சொன்னாங்க. கடலை அனுபவிக்க வேண்டிய நாமோ ஒரு சொட்டு தண்ணிக்காக வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை இழந்தா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய தேர்ந்தெடுப்பு எங்க இருக்கணும்? கடல்ல ஆசைப்படணுமா, கையில இருக்கிற சொட்டு ஆசைப்படணுமா? அதனாலதான் ரசூலுல்லாஹ் வருத்தப்பட்டாங்க, என்னுடைய உம்மத்தி ஏன் இப்படி இருக்கிறாங்க? நீங்க சொத்து சேர்க்கிறதா இருந்தா ரசூலுல்லாஹ் நம்முடைய சொத்தை ரெண்டா பிரிச்சாங்க. ஒண்ணு முன் சொத்து, இன்னொன்னு பின் சொத்து. புரிஞ்சா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன் சொத்து அப்படின்னு சொன்னா நாம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் நம்ம கபருக்கு போனதுக்கு பிறகு நமக்கு பயனளிக்குமே, அந்த சொத்துக்களுக்கு பேரு முன் சொத்து. நாம துனியாவில சேர்த்து வச்சுட்டு மூத்தா போனதுக்கு அப்புறம் நம்முடைய வாரிசு அனுபவிக்க போது அதுக்கு பேர் என்னது? பின் சொத்து. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த ரெண்டையும் பிரிச்சு காமிச்சிட்டு இப்படி சொன்னாங்க, நீங்க கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய முன் சொத்துல தான். அதுதான் உங்களுடைய பிமா கத்தமத் ஐதீஹிம், உங்களுக்கு அதுதான் நன்மையை கொடுக்கும். உங்களுடைய கபருடைய வாழ்க்கையில கடல் போன்ற இன்பம் கொண்ட அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு அதுதான் உங்களுக்கு பயனளிக்கும். நீங்க சேர்த்து வச்சுட்டு போறீங்க இல்லையா அந்த வாரிசுக்கான சொத்து, அது உங்களுக்கானதல்ல. அது அனுபவிக்க போறது உங்களுடைய வாரிசுதாரர்கள். நீங்க அதுல இருந்து எந்த பங்கையுமே எடுக்க முடியாது. நீங்களும் வாழ்க்கையில மாங்குன்னு உழைச்சி சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வாரிசுக்கு விட்டுட்டு கபூர்ல போய் ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம். அதை அனுபவிக்கிற அந்த வாரிசு நல்ல வழியில அனுபவிக்கிறானா, சாலிகான முறையில வாழ்றானா, எதையுமே நாம அவனை திருத்தவும் முடியாது, அவனுக்கு உபதேசமும் செய்ய முடியாது. நம்முடைய சொத்தை அவன் அனுபவித்து அவனும் வழிகட்டு போறதுக்கு நாம நமக்கு தேவையான கபருக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கைக்கான கட்டுச்சாதனத்தை ஏற்படுத்தி வாழ்ந்தால்தான் உண்மையான அறிவாளியுடைய வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப இந்த உதாரணத்தின் மூலமா நாம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இந்த துனியா நம்மள எல்லா வகையிலுமே வளைக்கக்கூடியதாக இருக்குது. அன்னைக்கு கூட ஒரு தாரியம் அழகான ஒரு உதாரணத்தை நமக்கு சொன்னாங்க. நீங்க எத்தனை பேர் 80 வருஷம் வாழ்வீங்க? கை தூக்குங்களான்னு கேட்டாங்க. 80 வருஷம் வாழ்வோன்னு யாராவது உறுதி இருக்கா? 70 வருஷம் அல்லது ஒரு 10 வருஷம், ஒரு 5 மாசம், ஒரு 2 நாள், ஒரு நாள், நாளைக்கு நான் ஹயாத்தோட இருப்பேன்னு கை தூக்கி சொல்ல முடியுமா? உறுதியா சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு சொல்ல முடியும், கபருக்கு பின்னாடி சொர்க்கத்துல நம்ம எல்லாம் ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக இருப்போம் என்பதுல உறுதி சொல்ல முடியுமா? மறுமையுடைய வாழ்க்கை உறுதி. எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூக்குங்க. மறுமையுடைய வாழ்க்கை நிரந்தரமானது, லா முன்தஹா, அதுக்கு முடிவே இல்லை. நம்புறோமா இல்லையா? இப்ப எல்லாருமே மறுமையுடைய வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற நிரந்தரமான வாழ்க்கையை நம்புறோம். ஆனா நாளைக்கு துனியால வாழ்வோமா என்பதுல சந்தேகத்துல இருக்கிறோம். ஆனா சந்தேகமா இருக்கிற இந்த வாழ்க்கைக்காக நாம போராடுகிறோம். மறுமையை பற்றி துளி அளவு நம்முடைய சிந்தனையோ நம்முடைய அமல்களோ அதற்கான முன்னேற்பாடு எதுவும் செய்யாம இருந்தோம்னு சொன்னா நம்மளை விட மிகப்பெரிய முட்டாள் அந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆக வாழுகின்ற காலம் எல்லாம் எதை துனியாவை நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சுட்டி காட்டினார்களோ அந்த எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு வாழ்ந்து மறுமைக்கு பின்னால் இருக்கிற நெத்திய நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்காக வேண்டிய அமல்களை சேகரித்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.